ஓம் அகம் அறிவோமா குழுவினருக்கு கோவிந்தராஜ் சுப்பிரமணியன் வணக்கங்கள். ஒருவர் ஒரு காணொளியை அனுப்பியிருந்தார். அதில் ஜாதகத்தால் நாம் நமக்கு வாழ்க்கைக்கு அடுத்தது நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள முடியும், மற்றபடி பரிகாரங்கள் சொல்லியோ அல்லது ஜாதகத்தால் மற்ற விஷயங்களையோ நம் வாழ்க்கையோ மாற்ற முடியாது என்று சொல்லியிருந்தார். இந்த கருத்து சரிதான். ஆனால் அதன் பின்பு அவர் இன்னொரு கருத்தையும் சொல்லியிருந்தார். தியானம், யோகம் போன்ற விஷயங்களை செய்பவர்களுக்கு ஜாதகம் என்பது வேலை செய்யாது என்று கூறியிருந்தார். அந்த கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. ஏனென்றால் ஜோதிடம் என்பது, அதில் வரக்கூடிய இன்ப துன்ப குறியீடுகள் என்பது உடலுக்கும் மனதுக்கும் உண்டான விஷயம். அதாவது ஜடப்பொருள்கள் அனைத்திற்கும் உண்டான செயல்பாடுகளை காண்பிக்கக்கூடியது தான் ஜாதகம். ஒரு கிரக பெயர்ச்சி நடக்கிறதென்றால் பஞ்சபூதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழும் என்பதை பற்றி சொல்லலாம். ஒரு கிரக பெயர்ச்சி நடக்கிறது, இந்த இடத்தில் நில அதிர்வு ஏற்படும், கடல் பொங்கும், காடு தீப்பற்றி எரியும், புதுவிதமான தொற்று நோய்கள் வரும் என்பதையெல்லாம் சொல்லலாம். ஜடப்பொருளின் மாற்றங்களை சொல்லக்கூடியதுதான் ஜோதிடம். அது அவரவருடைய அறிவுக்கு தக்கபடி சொல்லப்படுகிறது. அவரவர்கள் புரிந்து கொள்ளும் திறனுக்கு ஏற்றபடி சொல்லப்படுகின்ற விஷயங்களை மற்றவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். நமது உடலும் ஜடப்பொருள்தான். இந்த ஆன்மா என்பது ஜடப்பொருளான இந்த உடலை கொண்டு அனுபவம் பெறவே வந்திருக்கிறது. இந்த உடலுக்கும் மனதுக்கும் ஏற்படக்கூடிய வழிகள் எல்லாம் ஆன்மாவுக்கு உண்டானதல்ல. பகவத்கீதையில் ஒரு வாசகம் சொல்லியிருப்பார்கள். ஆன்மா என்பது அழிக்க ஒண்ணாதது, அதை வாளால் வெட்டவும் வளர ஒண்ணா நெருப்பால் எரிக்கவும் முடியாதது ஆன்மா. ஆன்மா எப்போதும் அழியாமல் அப்படியே இருக்கும் என்று சாத்திரங்கள் கூறுகின்றன. இந்த உலகில் தோற்றமும் முடிவுமில்லாத பொருளை 3 பொருளாக சொல்லுவார்கள். ஒன்று கடவுள், இன்னொன்று ஆன்மா, அடுத்தது மாயை. இதற்குண்டான தோற்றமும் முடிவும் இன்னும் யாராலும் சொல்லப்படவும் இல்லை, யாராலும் விளங்கி கொள்ள முடியவும் இல்லை. எப்போதும் நிலைத்திருப்பது. இவை முந்தைய பதிவுகளில் சைவ சித்தாந்தம் பகுதிகளில் தத்துவங்களாக நாம் பார்த்திருப்போம். தியானத்தில் தவ வாழ்க்கையில் வாழக்கூடியவர்களுக்கு ஜாதகத்தில் உள்ள பலன்கள் வேலை செய்யாது என்று சொல்கிறார்கள். அது ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் என்றால், மாண்டவியர் என்ற ரிஷி மௌனத்தில் தவத்தில் ஆழ்ந்திருந்தார். அப்பொழுது அரண்மனையிலிருந்து பொருட்களை களவாடிய கள்வர்கள் மாண்டவியரின் ஆசிரமத்துக்கு அருகில் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை துரத்தி கொண்டு அரண்மனை காவலர்களும் வந்து கொண்டிருந்தார்கள். மாண்டவியர் ஆசிரமத்து அருகில் வரும்போது மாண்டவியருக்கு அருகில் அந்த பொருட்களை எல்லாம் வைத்துவிட்டு இவர்கள் மறைவாக ஆசிரமத்தின் ஒரு பகுதியில் ஒளிந்து கொண்டார்கள். அப்போது அங்கு வந்த அரச காவலர்கள் மாண்டவியரிடம், இந்த பகுதியில் யாராவது கள்வர்கள் வந்தார்களா என கேட்டதற்கு மௌனத்தில் இருந்த மாண்டவியர் எதையும் சொல்லவில்லை. அதன் பின்பு அங்கிருந்த காவலாளிகள் பக்கத்தில் இருந்த இடங்களை சோதனையிட்ட போது கள்வர்களும் பிடிபட்டார்கள். மாண்டவியரின் அருகில் இருந்த அரண்மனை பொக்கிஷங்களும் கிடைத்தன. மாண்டவியர்தான் அந்த கள்வர் கூட்டத்துக்கு தலைவன் என்று அரசனுக்கு தெரிவித்துவிட்டு, அரசன் மாண்டவியரை விசாரிக்காமலே கோபத்தில், அப்படி கபட வேடம் தரித்து கொண்டு துறவியாக வேடம் போடுபவனை கழுவில் ஏற்றுங்கள் என்று கூறிவிட்டார். மாண்டவியரும் மௌனத்தில் இருந்ததால், எதையும் பேசாமல் அப்படியே யோக நிஷ்டையிலே இருந்ததால் அவரை தூக்கி கழுவில் ஏற்றிவிட்டார்கள். கழுவில் ஏற்றப்பட்ட மாண்டவியர் யோக நிலையில் இருந்ததால் அவருக்கு அந்த தொந்தரவு என்ன என்பது பற்றி தெரியவில்லை. கழுவில் ஏற்றப்பட்டவர் ஒரு குறிப்பிட்ட நாள்களுக்குள் இறந்து விடுவார். ஆனால்
இவர் யோக நிஷ்டையிலேயே இருந்ததால் இவர் இறக்காமல் நெடுநாள் கழுமரத்திலேயே இருந்தார். அவரை சுற்றி வனத்தில் இருந்த ரிஷிகளெல்லாம் வந்து, மாண்டவியரே, உமக்கு ஏன் இந்த நிலைமை என்று அவர்கள் விசாரித்து கொண்டிருந்தார்கள். மௌனத்தை முடித்த மாண்டவியர், ஏனென்று தெரியவில்லை, என்ன காரணம் என்று புரியவில்லை, நான் யாரை நொந்து கொள்வதென்று தெரியவில்லை என்று கூறினார். இதை அறிந்த அரசன் ஓடி வந்து மாண்டவியரின் காலில் விழுந்து, தவறாக ஒரு விஷயத்தை செய்துவிட்டேன் என்று மன்னிப்பு கோரினான். மாண்டவியரும் அவரை மன்னித்து விட்டார். இதற்கான காரணத்தை தர்மதேவதையிடம் கேட்க மாண்டவியர் தர்மதேவதையை நினைக்க தர்மதேவதை அவர் முன்னால் தோன்றியது. மாண்டவியரின் தவ வலிமையை கண்டு தர்மதேவதை மரியாதையுடன் மாண்டவியரின் வினா என்ன என்று கேட்டது. மாண்டவியர் தான் இவ்வாறு துன்பமடைய காரணம் என்ன என்று கேட்டதற்கு, சிறு வயதில் தாங்கள் தட்டான்களையும் சிறு சிறு பூச்சிகளையும் இம்சித்து வந்தீர், அதற்கான பலன்தான் இது என்று தர்மதேவதை சொன்னார். சிறுவயதில் அறியாமல் செய்த தவறிற்காக இவ்வளவு கடுமையான தண்டனையா? அதனால் நீ பூலோகத்தில் மானிடராக பிறவி எடுப்பாய் என்று மாண்டவியர் தர்மதேவதைக்கு சாபமிட்டார். அப்படி பூலோகத்தில் மானிடராக பிறந்தவர்தான் மகாபாரதத்தில் வரும் விதுரர். இன்னொரு உதாரணமும் சொல்லலாம். விஸ்வாமித்திரர் பிரம்மரிஷி ஆவதற்காக கடுமையாக போராடியவர். தன் தவ வலிமையால் திரிசங்கு மகாராஜாவிற்கு சொர்க்கத்தையே தனியாக அமைத்து தந்தவர். அப்படி இருந்தவர் மேனகியின் அழகில் மயங்கி அவருடன் வாழ்ந்த காலமும் உண்டு. விஸ்வாமித்திரருக்கும் மேனகிக்கும் பிறந்த மகள்தான் சகுந்தலை. இதுபோல சமண மதத்தில் மகாவீரரை பற்றின ஒரு கதையும் உண்டு. மகாவீரர் பெரும்பாலும் எப்பொழுதும் மௌனத்திலேயே ஆழ்ந்திருப்பார். அவர் ஒரு காட்டுப்பாதையில் நடந்து கொண்டு சென்றிருந்த போது அப்படியே மௌனத்தில் நின்றபடியே அவர் யோக நிலையில் ஆழ்ந்து விட்டார். அந்த பகுதியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவன் மகாவீரர் நின்று கொண்டிருப்பதால் அவரிடம், இந்த ஆடுகளை சிறிது பார்த்து கொள்ளும், நான் சென்று உணவருந்தி விட்டு வருகிறேன் என்று போய்விட்டான். மகாவீரர் யோக நிஷ்டையில் இருந்ததால் இதை எதையும் அவருக்கு கவனிக்கக்கூடிய நிலையில் இல்லை. ஆடு மேய்க்கும் சிறுவன் திரும்ப வந்து பார்த்தபோது ஆடுகளெல்லாம் பெரும்பாலும் காணவில்லை, எங்கோ போய்விட்டன மேய்வதற்கு. ஆடுகளை பார்த்து கொள்ளாததால் கடும் கோபத்தில் அந்த சிறுவன் மகாவீரரை தான் வைத்திருந்த குச்சியாலேயே அடிக்கிறார். அப்பொழுது இவரது தவ வலிமையை, அதாவது மகாவீரரின் தவ வலிமையை கண்ட தேவர்கள் மகாவீரரிடம் உள்ளுணர்வு மூலம் பேசுகிறார்கள். அதாவது, தாங்கள் மௌனத்தில் இருப்பதாகவும் யோக நிஷ்டையில் இருந்ததால் என்னால் அதை கவனிக்க முடியவில்லை என்று சொன்னால் அந்த சிறுவன் அடிப்பதை நிறுத்துவான், அப்படியாவது சொல்லுங்கள், அல்லது நாங்களாவது அவற்றை தடுக்க வருகிறோம் என்றதற்கு மகாவீரர் மறுத்துவிட்டதாகவும், அவன் சொல்லும் போதே நான் மறுத்திருக்க வேண்டும், நான் யோக நிஷ்டையில் இருந்ததால் மறுக்கவில்லை, ஆக தவறு அவன் பேரில் அல்ல, ஆடுகளை பார்க்காமல் விட்டது எனது தவறு, அதற்கு தண்டனையை நான் அனுபவித்து விட்டால் இதோடு இந்த விஷயம் முடிந்துவிடும், ஆகவே அவன் கோபம் தீரும் வரை அடித்துவிட்டு போகட்டும் என்று விட்டுவிட்டார். வருவதை ஏற்றுக்கொள்வது என்றால் இதுதான். நாமாக தேடிக்கொள்ளும் பிரச்சனைகளையும் தானாக வரும் பிரச்சனையாக எண்ணிக்கொள்ளக்கூடாது. தானாக தேடிக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால், நான் ஒரு பொருளின் மீது விருப்பப்படுகிறேன், அந்த பொருள் நமக்கு தேவை என்பதற்காக போராடுகிறேன், அதற்குண்டான பொருளாதாரம் என்னிடம் இல்லை, அப்படியே பொருளாதாரம் இருந்து அதை வாங்கினாலும் அதை பயன்படுத்துவதற்குண்டான தகுதியும் என்னிடம் இல்லை என்கிற போது அந்த பொருள் நமக்கு கிடைப்பது மிக மிக அரிதாகிவிடும். கிடைத்தாலும் அவற்றை பயன்படுத்த முடியாது. ஆக அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பொருள் நமக்கு கிடைக்கவில்லையே என்று கவலைப்படாமல் அந்த பொருளை வாங்குவதற்குண்டான பொருளாதாரத்தை சேகரிக்க வேண்டும்.
அடுத்தது அந்த பொருளை பயன்படுத்துவதற்குண்டான தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும். இப்படி வளர்த்து கொண்டும் அந்த பொருள் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. அதற்கான காலம் இன்னும் நமக்கு வரவில்லை என்று அடுத்த வேலையை பார்க்க சென்றுவிட வேண்டும். இப்படி இருப்பவர்கள் வரக்கூடிய பிரச்சனைகளை மட்டும் எதிர்கொண்டு செல்லுவார்கள். ஆனால் ஒரு பொருள் எனக்கு பிடித்து விட்டது, அதை கடன்பட்டாவது நான் வாங்கி வைத்து கொள்ள வேண்டும், அதை எனக்கு பயன்படுத்த தெரியவில்லை, ஆனால் என்னிடம் மட்டும் இருக்கிறது என்கிற போது பயன்படுத்த தெரியாததால் மற்றவர்களின் கேலிக்கும் ஆளாக நேரும். கடன்பட்டு வாங்கியதால் கடனுக்காக கடுமையாக உழைக்க வேண்டியதும் வரும். ஆனால் முன்பு சொன்னது என்னவென்றால், அந்த பொருள் எப்போது கிடைத்தாலும் அவனால் அந்த பொருளை பயன்படுத்தி சிறப்படைய முடியும். கடன்பட்டு வாங்கியவன் பொருள் கிடைத்தாலும் அதனால் அவமானமே அடைவான். ஆக அவமானம், கடன் ஆகியவை புதிதாக சேர்ந்தது. வருவதை ஏற்றுக்கொண்டு போகக்கூடியவனுக்கு அனுபவமும் திறமையும் புத்தி விழிப்பும் கூடும். நமக்கு வரக்கூடிய இன்ப துன்பங்களை சாதாரணமான ஒரு கதை மூலமாக நமக்கு சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி பட்ட, அதாவது சிவபெருமான் பிட்டை சாப்பிட்டு விட்டு அதற்காக மண் அல்லாததால் பிரம்படி பட்டதாக கூறுவார்கள். இதில் மிகப்பெரிய தத்துவம் ஒன்று உள்ளது. சாதாரணமாக பார்த்தால் இது ஒரு கேலிக்குரிய கதையாக இருக்கும். இறைவனுக்கு பிரம்படி கொடுத்ததால் எல்லோருடைய முதுகிலும் அந்த பிரம்படிப்பட்ட வலியும் தழும்பும் இருந்ததாக கூறுவார்கள். அப்படியானால் இறைவன் பிட்டு சாப்பிட்டார். அப்படி சாப்பிட்டதால் மற்றவர்களுக்கும் வயிறு நிறைந்ததா, அடி மட்டும் எல்லாருக்கும் விழுந்ததே என்று கேள்வியும் கேட்கலாம். இதில் மிகப்பெரிய ஒரு தத்துவம் உள்ளது. என்னவென்றால், அதற்கு முன் ஒரு சிறு விளக்கம். இந்த உடல் பஞ்சபூதத்தால் ஆனது. அண்டத்தில் உள்ள விஷயங்கள் அனைத்தும் இந்த பிண்டத்திலும் உண்டு என்று கூறுவார்கள். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு உலகம். இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், அது எப்படி ஒரு உலகத்திற்குள் தானே நாம் இருக்கிறோம், நாம் எப்படி ஒரு உலகமாக மாற முடியும் என்றால், நாம் உறங்கும்போது சிறிது கவனித்து பாருங்கள். நாம் எந்த உலகத்தில் இருக்கிறோம் என்கிற எந்த ஒரு நினைப்புமே இருக்காது. இன்னொரு விஷயம் என்னவென்றால், நாம் உலகத்தை எந்த அளவிற்கு புரிந்து கொள்கிறோமோ அந்த அளவிற்குத்தான் நம்மால் உலகத்தை காண முடியும். பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர் இந்த உலகத்தை எப்படி காண்பார்? ஆனால் அவருக்கு கண் என்ற கருவி இருக்கிறது. ஆனால் அந்த கருவிகளில் ஊடுருவி பார்க்கும் திறன் உடைய ஆற்றல் மட்டும் இல்லை. பார்வையற்றவர் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கெல்லாம் கண் இல்லாமல் இருந்தால் கண்தான் பார்க்கிறது என்று நாம் கூறலாம். ஆனால் அவர்களுக்கு கண் இருக்கும். அந்த கண் வெளியே பார்ப்பது எது? அதனால் அவரவர்களுடைய அறிவுக்கு தக்கபடிதான் உலகம். அதனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உலகம். இந்த அண்டத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறதோ அது ஒரு மனிதனுடைய அணுவை எடுத்து ஆராய்ந்தாலும் அப்படியே இருக்கும். இந்த மண்ணில் உள்ள தன்மையை ஆராய்ந்தாலும் இந்த அண்டத்தில் என்ன விஷயங்கள் உண்டோ அதனுடைய அம்சங்கள் அனைத்தும் இருக்கும் என்று இன்றைய விஞ்ஞானமும் ஒத்துக்கொள்கிறது. இந்த உடலுக்கு இறைவன் யார் என்றால், அதாவது இந்த உடலை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு விஷயம் யார் என்றால் அது ஆன்மா. இந்த உடலுக்கு ஆன்மாதான் கடவுள். ஆன்மா எந்த விஷயங்களில் பண்படுகிறதோ, ஆன்மா பண்படுவது என்பது இந்த உடலில் இருக்கும் புறக்கருவி சூட்சம கருவிகளின் செயல்பாட்டால் ஏற்படும் அனுபவங்களை கொண்டு ஆன்மா பண்படுகிறது. சூட்சம கருவிகளில் மனம், சித்தம், அகங்காரம் இவையெல்லாம் சூட்சம கருவிகள். இவை கண்ணுக்கு தெரியாது, ஆனால் செயல்படும். புறக்கருவி என்பது ஐம்புலன்கள், கை, கால் என்ற உறுப்புகள். இவையெல்லாம் நாம் கண்களால் பார்க்கக்கூடியது. ஆக புறக்கருவிகள் மூலமும் அகக்கருவிகள் மூலமும் இந்த ஆன்மா செயல்பட்டு இன்ப துன்பங்களை அனுபவித்து பக்குவப்படும்.
ஆன்மா பக்குவப்பட்ட விஷயங்களில் மீண்டும் உடலையும் மனதையும் கொண்டு போய் சிக்க வைக்காது. ஆன்மா பக்குவப்பட வேண்டுமென்றால், ஒரு விஷயத்திலிருந்து முழுதாக விலக வேண்டுமென்றால் அதற்கும் ஒரு அடிபட்டதால் ஏற்படுகின்ற வலி வேண்டும். அப்படி ஆன்மாவுக்கு உரைப்பது போல் ஒரு வலி ஏற்பட்டுவிட்டால் அது உடலையும் மனதையும் பாதிக்கும். முன்பே சொல்லியிருந்தோம், ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு உலகம் என்று. ஆக ஆன்மாவுக்கு அடி விழுந்தால் 96 தத்துவங்களுக்கும் அடிவிழும். நமது உடலில் 96 தத்துவங்கள் உண்டு. அந்த 96 தத்துவங்களும் ஆன்மா அடிபடும் போது இதுவும் அடிபட்டு அந்த செயலிலிருந்து விலகும். ஒரு ஆன்மா எப்படி தன்னைத்தானே பண்படுத்தி கொள்கிறது என்பதை விளக்குவதற்காக தான் பிட்டுக்கு மண் சுமந்த கதை. ஆக ஜடப்பொருளான உடலை கொண்டு ஆன்மா இயங்கும் போதும், ஜடப்பொருளின் தேவைகளால் நாம் வாழும் போதும் என்ன அமைப்பு இந்த பூமியில் நமக்கு இருக்கிறதோ அந்த அமைப்பை ஜோதிடம் காட்டும். அதுக்கான செயல்பாடுகள் நடந்து கொண்டேதான் இருக்கும். எவன் அதிக அளவில் பக்குவப்பட்டு கொண்டே போகிறானோ அவன் வருவதையும் போவதையும் இன்ப துன்பமாக கருதாமல் அதை ஒரு சராசரி பயணமாக கருதி கொண்டு வாழ்வான். ஆக ஜாதகம் வேலை செய்யாது என்பதெல்லாம் ஒன்றும் இல்லை. உயிர் ஜடப்பொருளான உடலுடன் சம்பந்தப்படும் போது கட்டாயம் அதற்குண்டான விஷயங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.